கடந்த ஆண்டே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்த அந்த திருத்தியமைக்கப்பட்ட கட்டணத்தை அரசே ஏற்றிருந்தாங்க எலெக்ஷன் அப்படின்றத நெருக்கத்தை ஒட்டி. இந்த ஆண்டும் உயர்த்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. அது மாதிரியான உயர்த்துவதற்கான எந்த எண்ணமும் அரசிடம் இல்லை. நிறைய தவறான தகவல்கள் பரப்பட்டு வருது. எந்த விதமான இப்போதைக்கு கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் முதல்வரிடம் இல்லை. இல்லை ஏற்கனவே இருக்கிற சிஸ்டமில் அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, அதாவது இப்போ பர்சன்டேஜ் வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது வேற. பட் அரசாக முன்னெடுத்து உயர்த்தும் எண்ணம் எதுவும் இல்லை. அந்த அதே பாலிசி டெசிஷன்ஸ் கண்டிப்பாக முதல்வர்கிட்ட கலந்துக்கிட்டு கண்டிப்பாக. சட்டத்துறை அமைச்சர் என்ற அந்த கூடுதல் தகவல்கள் கேட்குறேன். சிபிஐ என்கொயரிக்காக கேட்டிருந்தாங்க செந்தில் பாலாஜி அவங்க மேலே. அதுக்கான அனுமதி தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கா? இல்லை, அது ஆல்ரெடி கோர்ட்டே அதுக்கான இது கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அவங்க போட்ட பெட்டிஷன்ஸ்லாம் கடந்த வாரம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது சிபிஐக்கு போயிடுச்சு. இது கோர்ட்டு கொடுத்த உத்தரவு, அது ஆட்டோமேட்டிக்காக சிபிஐக்கு போயிடுச்சு. அவங்க தான் விசாரணை செய்து யார் தவறு செய்தாலும் அவர்களை கைது செய்வார்களா இல்லை நடவடிக்கை எடுக்க வேண்டியது சிபிஐயோட போகும். நீங்கள் திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போனப்போ கோயிலில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு ஹைகோர்ட் இல்லை, அதில் என்னென்னா எந்த விதிமீறலும் இல்லை. அதாவது கோயிலில் 12:45 வரைக்கும் போகிறதுக்கான அனுமதி உண்டு. அந்த டைமுக்குள்ளே தான் நான் உள்ளே போனோம். யாரெல்லாம் உள்ளே போன பிறகு 2 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். ஸோ அதனால் அதை கேட்டுட்டு தான் போனோம். வரலாமான்னு. இல்லை இன்னும் டைம் இருக்குது, அப்படி வரலான்னு சொன்ன பிறகு தான் உள்ளே போனோம். 2 மணி வரைக்கும் நான் வந்த பிறகும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அவங்க தரிசனம் செஞ்சுட்டு தான் போனாங்க. ஸோ அதில் எந்த விதிமுறைகளும் இல்லை. அதுக்கான கட்டாயம் இல்லை. நாங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கோம். எப்போ வேணாலும் கோயிலுக்கு போய்க்கலாம். இந்த டைம் தான் போகணுன்னுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நிர்வாகத்திடம் கேட்ட பிறகு இல்லை 2 மணி வரைக்கும்லாம் தரிசனம் இருக்கும். ஏன்னா அது உள்ளே யாரெல்லாம் போயிட்டாங்களோ அவங்களுக்கு முடித்த பிறகு தான் நடை சாத்தப்படும். அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் போனோம். அதில் எந்த விதிமுறையும் இல்லை. எதையும் விதிமீறி பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. நடை சாத்துறது அப்படிங்கிற ஒரு டைம் இல்லை சார். 12 மணிக்குள்ள இல்லை, அதற்குள்ளே உள்ளே போயிட்டாங்கன்னா ஒரு சில கோயில்களில் அவங்களுடைய விதிகள் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதற்குள்ளே அதாவது 1 மணிக்கு 1:15 மணிக்குள்ளே உள்ளே போயிட்டாங்கன்னா அதை அதுக்கப்புறம் யாரையும் உள்ளே அலோவ் பண்ணாமல் இருக்கிறவர்கள் தரிசனம் செய்யும் வரை அவர்கள் திறந்து தான் வச்சுருக்காங்க. 2 மணி வரைக்கும் இருக்குது. நான் திரும்பவும் கேட்டுக்கிட்டேன். இதை ரைஸ் ஆன பிறகு திரும்ப நான் கேட்டுக்கிட்டேன். இல்லை அதெல்லாம் இல்லை, 2 மணி. நான் வெளியே வர்றப்பையும் 500 பேருக்கு மேலே பக்தர்கள் இருந்தாங்க. அவங்களாம் தரிசனம் முடிச்சுட்டு 2 மணி வரைக்கும் தரிசனம் இருந்திருக்கு. அதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமேல் எந்த புரோக்கருக்கும் இந்த அலுவலகத்தில் வேலை இல்லை. எந்த புரோக்கரும் இதுக்குள்ளே வர முடியாது. இந்த நிர்வாகம் முழுமையாக சீரமைக்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.